கட்டுமான துறையில் சிறந்து விளங்கும் ஜாம்பவான்கள் கற்காலம் முதல் இந்தியாவில் முன்னோடிகளாக விளங்கி வருவது யாவரும் அறிந்ததே. அந்த வரிசையில் உலக அளவில் அனைவரும் உற்று நோக்கும் வகையில் கட்டுமான துறையில் ரோட்டரி வெக்கேஷனல் எக்ஸலன்சி அவார்டை பெற்று கோவைக்கு பெருமை சேர்த்த திரு பிச்சமுத்து கென்னடி அவர்களை ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ராயல்ஸ் சார்பாக கௌரவிக்கும் விழா கோவை ரத்னா ரீசன் கிராண்ட் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திரு இளங்கோ டிசைன் ஸ்டுடியோ ஆர்டிகல்ச்சர் மற்றும் டாக்டர் என் செந்தில்குமார் ராயல் கேர் ஹாஸ்பிடல் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ராயல்ஸ் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தனர். பேச்சிமுத்து கென்னடி ஒரு சின்ன ஒரு ஆர்கிடெக்சர் ஆஃபீஸ் ரன் பண்ணுறோம் கோயம்புத்தூரில். We do projects, all over India under the category of earthen building, mud buildings எல்லாம் பண்ணுறோம். வெறும் பில்டிங் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு அது சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் how the building react with all the society. இந்த பில்டிங்கான சொசைட்டி எப்படி திரும்ப ரீச்சேஞ்ச் ஆக போகுது, இந்த பேசிக் ஐடியா உங்களுக்கு அது தெரியும். நம்மளால ஒரு 100% அந்த மாதிரி மண் பில்டிங்லாம் பண்ண முடியாது ஏன்னா நம்ம அந்த லைஃப் ஸ்டைல் இல்லை. பட் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியும், எவ்வளோ மேக்ஸிமம் அதுக்கு அடாப்ட் ஆக முடியும், அதுதான் அந்த பேசிக் ஐடியா. ஸோ வி ஆர் ட்ரைங் டு கனெக்ட் பிரிட்ஜிங் பிட்வீன் நேச்சர் அண்ட் ஹியூமன். ரெண்டு பேருக்குமே இந்த இடத்துல பார்ட்டோம். நம்ம நேச்சர் ரீஜன் சொல்லும்போது ஹியூமன் ஆல்சோ பார்ட் ஆஃப் நேச்சர். ஸோ நாங்கள் மெட்டீரியல் பேஸ்ட் மட்டும் இல்லாமல் ஃபோக்கஸிங் மோர் தென் மெட்டீரியல் ஆர்டிசன் தோஸ் ஹூ ஆர் பிகின் இன் மெட்டீரியல். மெட்டில் வச்சு ஒர்க் பண்ணுற அந்த ஆர்டிசன்ஸ் நம்ம பழைய டெக்னிக்ஸ் எல்லாம் அந்த மெட்ராஸ் தெரசு அப்புறம் நம்மளோட ஆக்சிடேஷன் நம்ம டெக்னிக் இருக்குது. பட் அதுக்கு மேலே நிறைய நம்ம லைன் பிளாஸ்டர்ஸ் பாபிங் பிளாஸ்டர் இந்த லைன் கடுக்க வச்சு பண்ணுற அந்த ஆர்டிசன்ஸ் எல்லாமே நம்ம திரும்ப பேக் டு த சொசைட்டி. இந்த சித்துக்கள் அச்சுக்கள் நிறைய பேர் கண்டிக்கள் நிறைய பேர் இருக்குது. அந்த மாதிரி நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெட்டீரியல் நம்ம ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சரை திரும்ப பிரிங் பேக் பண்ணுற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிருக்கோம். ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் வி காட் அவார்ட் ரீசன்ட்லி இன் லண்டன். It's almost 4,000 architects from entire world. Then they shortlist 46 பேர் and then 6 we are அதில் part of நாங்கள் ஒரு ஆள் அதில் இந்தியாவிலேருந்து. I'm so proud to in part of this Rotary. இங்கேயுமே நாங்கள் we do some small activities. ஒரு சிங்கிள் பர்சன் பண்ணுறதோட the group of people get more outcome இல்லையா. So in Rotary Alliance we do a small activities. Futurely that will do நிறைய ப்ராஜெக்ட்ஸ். இது சின்ன பில்டிங்லாம் அந்த பட்ஜெட் ஒரு ₹400 per square feet, ₹500 per square feet. காஸ்ட் கம்மினா பில்டிங் வீக்காக இருக்குல்ல, we do some quality buildings under the the small budget, சின்ன காஸ்ட்ல பண்ண முடியும். திங்க் சீனியர் ஆர்கிடெக்ட்ஸ் இவரோட கிரியேட்டிவிட்டிஸ் ரெடி அப்ரிஷியேட்டபிள். அண்ட் அவரோட காஸ்ட் எல்லாமே ரொம்ப நினச்சி பார்க்க ரொம்ப கம்மியாக இருக்கு. My best wishes, and you should go for very big projects and do more and more. And around Coimbatore, very much. My congratulations to you. சார், இப்போ உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த சிட்டி இருக்க மாதிரியே இருந்துச்சு நான் பிபிடியில் பார்க்கும்போது. இப்போ லோக்கல் சிட்டியில் அதுக்கான அடாப்ஷன் கரெக்டாக இருக்கு. வீடியோ ப்ராஜெக்ட்ஸ் இப்போ ரீசனாக நாங்கள் பண்ணுறோம், சிட்டிஸ்லாம் பண்ணுறோம். வீடியோ கப்பல் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இன் பாண்டிச்சேரி அர்பனில் பண்ணுறது. இது ஏன் ரொம்ப இது கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி டைப் ஆஃப் பில்டிங் தூரமாக இருக்குதுன்னு கேட்டோம்னா, இந்த பில்டிங்கில் வந்து வாழ நம்ம கற்றுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மட் பில்டிங் கட்டிட்டோம், மாட்டுச்சாணியை வச்சு நம்ம அதை நம்ம வாஸ்து வச்சா தான் அது போரஸ் ஆகாது. மட் பில்டிங் கட்டுறக்கு காசுக்கு பட மாட்டுச்சாணி வச்சு கழுவ முடியாது. தென் ஹவு கேன் ஐ சஸ்டெயின் அந்த பில்டிங். ஸோ எனக்குன்னா இட்ஸ் நாட் அ மட் பில்டிங் இஸ் நாட் அ ஏஸ்தட்டிக் ஆர் ஆசையான பில்டிங் இல்லை, இட்ஸ் கமிட்மெண்ட். அது வீடு சிட்டிக்குள்ள பண்ணாலும் நம்ம ரெகுலர் லைஃப்ல இப்போ நான் என்னோட வீடு பண்ணிருக்கேன், நான் ஃபுல்லாக எர்த்தி பில்டிங்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம அது கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம வி கேன் டூ அது பண்ணலாம். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனல் வீடு இல்லை, இது பண்ணுறது நம்ம ஃபியூச்சர் நம்ம பசங்களுக்காண்டி நம்ம பண்ணுறது தான். ஏன் இந்த மட் பில்டிங் எல்லாம் நடக்க போகுதுன்னா, வி ரெடியூஸ் கார்பன் எமிஷன். நம்ம பார்த்துருப்போம், அந்த சிட்டிக்குள்ள வரும்போது சின்ன அந்த மிஸ்டெல்லாம் இருக்காது. ஊட்டி போனாலும் சரி, டவுனுக்குள்ள போகிற மிஸ்ட் இருக்காது. சிட்டிலேருந்து நம்ம இங்கேருந்து ஈரோடோ திருப்பூர் போகிறப்ப அது பிட்வீனில் பயங்கர சில்லுன்னு இருக்கும். அங்கே மரம் இருக்கு, சில்லுன்னு இருக்கு. ஓகே, நம்ம பில்டிங்குள்ள சிட்டிக்குள்ள வர ஒரு சின்ன ஒரு ஹீட் குறையுது இல்லையா. என்ன ரீசன்னா, எல்லா பில்டிங்லேயும் இருந்து எல்லா காங்கிரீட்லேயும் இருந்துட்டு CO2 எமிட் ஆகுது, கார்பன் எமிஷன். ஸோ இந்த மாதிரி இந்த குளோபல் வார்மிங்லாம் பேசும்போது என்ன, வி ஆர் நாட்
பொலிட்டிஷியன், யூ நாட் அ சிங்கர், பாட்டு பாடி இதெல்லாம் பண்ணாதீங்க சொல்றது. ஐ எம் ஆர்கிடெக்ட். ஸோ ஐ கேன் எக்ஸ்பிரஸ் மை வே இன் பில்டிங். ஸோ இந்த பில்டிங்ல வந்துட்டு ஐ எக்ஸ்பிரஸ் ஹவு டு ரெடியூஸ் திஸ் CO2. சிட்டிக்குள்ளேயே பண்ணலாம் அந்த பில்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் வில் டூ அ பில்டிங் சிட்டிக்குள்ளே. இது இப்போ பில்டிங்கோட லைஃப் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் பில்டிங் லைஃப் நம்ம வாயில சொல்ல முடியாது. ஏன்னா ஈச் பில்டிங் ஹேஸ் their ஓன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காங்கிரீட் சொல்றோம் அப்படின்னா, ஃபார் M20 காங்கிரீட் அந்த கம்பரேஷன்ஸ் வந்துட்டு ஷுட் பி இன் 23%. அது கம்மியா இருந்துச்சுன்னா அது கேரண்டி இல்லை, அந்த இயர்ஸ் கம்மியாகும். அந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸுக்கும் அதோட ஓன் டேட்டாஸ் இருக்கு, நம்ம கவர்மெண்ட் நாம்ஸே இருக்குது. ஈவன் மட்டுவால்ஸுக்கு வி ஹேவ் நாம்ஸ் என்ன, அதுபடி தான் இருக்கும். எந்த பில்டிங் பண்ணாலுமே ஷுட் பி அந்த கண்டிஷன்ஸ்ல எல்லாம் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி தான் வருது இல்லையா, அந்த நாம்ஸ் அதுலேயும் ஃபாலோ ஆகும். காங்கிரீட் பில்டிங் பண்றப்ப என்ன நடக்குதோ அதே சேம் ப்ரோசஸ் தான் இதுக்கு இருக்கும். அதுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஐ திங்க் மோர் தென் காங்கிரீட்டோட. இது கவர்மெண்ட் சைடு நம்ம ஸ்பெஷல் அப்ரூவல் வச்சிருக்கா சார் இந்த மாதிரி பில்டிங் கட்டுறதுக்கு ஸ்பெஷல் அப்ரூவல் அப்படி இல்லை, இது யூஸ்வல் திங், யூஸ்வலாக இருக்கிற அதே அப்ரூவல் தான். இந்த மாதிரி காம்ப்ளிகேட் ஃபார்ம்ஸ்லாம் போகும்போது ரிசிட் ப்ரூவ் எப்படி நிற்க போகுதுங்கிற மோர் டீட்டெயில்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ரூவல் ட்ராயிங் நம்ம G2லாம் ஒரு 1 sheet ஆஃப் ஒரு செக்ஷன் பிளான் எலிவேஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் போகும்போது விசிட் அதை காமிக்கணும், அது எப்படி நிற்குங்கிறக்காண்டி we need to do more drawings. மற்றபடி we should follow அந்த செட்பேக்ஸ் எல்லாமே யூஸ்வல் பில்டிங் பண்ணுறது சேம் தான். ஒன்லி திங் இட் டேக் சம் டைம், அது கண்டிப்பாக நடக்கும், உடனே பண்ண முடியாது. ஃபைன் சார், தேங்க்யூ.